எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஊருக்கு போகிறோம். எங்கள் மாமியாரோட சொந்தக்காரங்களோட வீட்டுக்கு போகிறோம். அதில் தான் போனோம். இந்த பஸ்ஸில் எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த ஸ்பீக்கர் பாக்ஸு. ரொம்ப ஓல்டு பஸ்ஸாக இருந்தது. நிறைய என்ஜாய் பண்ணிட்டு போனோம். ரொம்ப நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டோம். அங்கே போய் பார்த்தா எங்களை மாதிரி நிறைய சொந்தக்காரங்க வந்திருந்தாங்க. ஓகே, அவங்க கூடலாம் இன்றைக்கி ஃபன் பண்ணலான்னு சொல்லிட்டு நல்லா கடகன்னு சாப்பிட்டுட்டு அங்கே 2 குட்டி குஸ்மாலங்கள்லாம் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தோம். காலையில் விடிஞ்சிச்சு. யார் எழுப்புனான்னு பார்த்தீங்கன்னா, அந்த குரங்கு குட்டிங்க தான் வந்து தலையை சுரண்டுச்சிங்க. நாங்களும் எழுந்துட்டோம். காலையில் எழுந்து இந்த ஊர்லாம் சூப்பராக இருந்ததுங்க பார்க்குறதுக்கு. அதுவும் இல்லாமல் வளையல் போட பாட்டி வந்திருந்தாங்க. அவங்கக்கிட்ட வளையல்லாம் வாங்கி போட்டுட்டு எல்லாரும் கலாய்ச்சிக்கிட்டு சொக்கத்தங்கம் ஜுவல்லரின்னு சொல்லிட்டு விளையாடிட்டு இருந்தோம். இதுதான் நம்ம வீட்டோட வாயாடிங்க 2 பேரும். இந்த ரோஹித் நிற்கிறான். நாங்களாம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பம்பு செட்டுக்கு போகிறோம் குளிக்கிறதுக்கு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் இப்போதைக்கு டேம் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதால் ஏரிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிளம்பிட்டோம். இதுவரை கம்மாக்கரையா இல்லை பம்பு செட்டா கைனியா எதுன்னு தெரியல. ஆனால் நாங்கள் குளிக்க வந்துட்டோம். தொப்பை சரி நம்ம குளிக்கலான்னு சொல்லிட்டு போய் நல்லா குளிச்சுட்டு இருந்தோம். ஆக்சுவலி உள்ளே பள்ளம், நாங்கள் இறங்கல. குளிச்சுட்டு கிடக்குன்னு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் நாங்கள். ஆனால் போகும்போது செம ஃபண்ணுங்க. நிறைய நின்று பேசிட்டு விளாடிட்டு ஈரமாக அப்படியே. ஏன்னா உங்களுக்கு தெரியாது சென்னையில் இருக்கவங்க ஊருக்கு போனால் எப்படி என்னன்னு தெரியாது. சரி அப்படியே போகிற போக்கில் ஆனால் செம்ம என்ஜாய்மெண்ட்டுங்க. ஊர் நாடு போருன்னு சொல்லுவேன், ஆனால் செம்ம என்ஜாய்மெண்ட்டு. முக்கியமாக சொந்தக்காரங்களோட இந்த குட்டி குட்டி குஸ்மாலங்களோட இருக்கிறதுலாம் அது ஒரு ஜாலி. அப்புறமா எல்லாமே முடிச்சுட்டு நம்ம போனதே திருவிழாக்காக தான். அதுக்காக சாமி கும்பிடுவோம். நம்ம ரெடி ஆகிட்டோம். அதுக்கு அவங்க சாமிக்காக எல்லாமே ரெடி பண்ணாங்க. இவர் பேர் மணியாட்டி காட்டிகிட்டு இருந்தார். சரி எல்லா குட்டி மாசங்களையும் கிளம்பிட்டு நாங்களும் சமைச்சு சாப்பிட்டுட்டு சாமி கும்பிடலான்னு வந்துட்டோங்க. இது ஒரு பைத்தியம். அவ்வளோதாங்க. வீட்டில் இருக்க பெரியவங்களாம் கூடி சாமி கும்பிடுவாங்க. நான் ஃபஸ்ட் டைம் இந்த ஊருக்கு வர்றது எப்படி என்ன எதுவுமே எனக்கு தெரியாது. இப்போ பண்ணுறதை பார்த்து இதெல்லாமே டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது, எனக்கு நல்ல என்ஜாய்மெண்ட்டாகவும் இருக்குது. ஃபேமிலியாக நின்று பார்த்தீங்கனாலே தெரியும். ஃபேமிலி ரொம்ப பெருசு. பின்னாடியும் நிறைய பேர் நிற்கிறாங்க. ஆனால் தெரியல, வீடியோவில் இவ்வளோ தான் கவர் பண்ண முடிஞ்சுது. எல்லோரும் சாமி கும்பிட்டு செம்ம சாப்பாடுங்க. செம்மையாக சாப்பிட்டுட்டு செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. ஆனால் மறக்க முடியாத ஒரு ஊர் தான் இது. இவங்க தான் குங்குமம் வைக்கிறாங்களே, இவங்க தான் பார்த்தியோட சித்தி. எனக்கும் இவங்க சித்தி தான். ஆனால் எனக்கு இவங்களை ரொம்ப பிடிக்கும். ரோஹித் நல்லா சாப்பிட்டு உட்கார தெரியாமல் உட்காந்துட்ருக்கான். சிரிச்சிட்டே இருப்பான் இவன் வேறு. அப்புறமா கொஞ்சம் நேரம் விளையாடிட்டே இருந்தோம். சரி திருவிழாவில் திரும்பி கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு போயிருந்தோம். அவங்க ஊரில் நிறைய பண்ணுவாங்க போல இருக்குது. இதெல்லாம் எனக்கு ஃபஸ்ட் டைமு. பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, ஆனால் நல்லாவும் இருந்தது. நாங்கள் என்ஜாய் பண்ணோம். ஆனால் சும்மா தான் நான் நின்றுட்டு இருந்தேன், ஏன்னா எனக்கு எதுவும் தெரியாது. அப்புறமா சைடில் இந்த பலூன் அதெல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. அதுவும் பார்த்துட்டு எனக்கு வாங்கி கொடுன்னு சொல்லிட்டு ஜாலியாக விளையாடிட்டு பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஏன்னா சாயந்தரம் உரி அடிக்கிறதுக்கு பார்க்கலாம், சாப்பிட்டுட்டு வீட்டில் போய் தூங்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் கடகன்னு கிளம்பிட்டோம். அப்புறம் அங்கே வந்து கிளம்பிட்டவங்க. ரொம்ப டயர்டாக இருக்குது, சரி வீட்டில் போய் படுத்து தூங்கலாம், ஏன்னா வீட்டில் வர மீன் எடுத்துகிட்டு வரேன்னாங்க. சரி நம்ம போய் அதை பார்க்கலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். பாட்டுக்கு நல்லா செம்மையாக இருந்தது. இவர் பார்த்தீங்கன்னா நான் உங்கள் மீனவன் மாதிரி நிற்பார். இதுதான் எங்கள் கதிரவ மாமா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவங்க ஒய்ஃப் இவங்க பாப்பாலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவர் மீன் கொடுத்தாரு, சரி அதை வச்சு விளையாடலாமேன்னு சொல்லிட்டு விளையாடிட்டு இருந்தேன். அது பார்த்தீங்கன்னா உயிரோடு இருக்க மீன், சாகவே மாட்டேங்குது. ஆக்சுவலி அது ஒரு 12 hours இருக்கும், உயிரோடு தான் இருக்குது. தண்ணியிலேருந்து வெளியவே விட்டாலும் இது என்ன மீனுன்னே தெரில. சரி எடுத்துகிட்டு வந்தாங்க 2 மீன். அதை வச்சு விளையாடிட்டு ஃபன் பண்ணிவிட்டு ஜாலியாக இருந்ததுங்க. ஊரில் வந்து நம்ம போனாலே நிறைய என்ஜாய் பண்ணுறதுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நிறைய இடம் இருக்குது. நம்ம தான் ஒரு ஊருக்கு போக மாட்டோம். இவங்க தான் எங்கள் மாமியாரோட அம்மா. ரொம்ப நல்லவங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹீரோனி. அப்புறமா நாங்கள் உரி அடிக்கிற போட்டி வந்துச்சுன்னு சொல்லிட்டு சீக்கிரமாக கிளம்பி போயிட்டோம். எங்களுக்கு தெரியாது, ஸ்டார்ட் பண்ணல. சரி ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டு இந்த குட்டி குசுமாலங்களை மேய்ச்சின்னு அப்படியே இருந்தோங்க. சரி உரி அடிக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாரையும் கலாய்ச்சிட்டு ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம் ரொம்ப நேரமாக. எனக்கு ரொம்ப நல்லா ஜாலியாக தான் போச்சு. ஆனால் அப்போ தான் பானையில் காசு போட்டுட்டு இருந்தாங்க. எவ்வளோன்னு கிட்ட போய் பார்த்தா ஜஸ்ட் வெறும் 500 தான். அதுக்குள்ளே நாங்கள் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்துட்டு இருந்தோம். கொஞ்சம் கூட்டம் தான் இருந்தது. ஸ்டார்ட் பண்ண உடனே லேடிஸு குட்டி பசங்களாம் அடிக்க வச்சாங்க. பார்த்தா அதுக்குள்ளே நிறைய ஜனம் வந்துடுச்சு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இவங்க ஊரில் அலௌன்ஸ்மெண்ட் பண்ண உடனே நிறைய பேர் வந்துட்டாங்க. ஒரே ஃபன்னாக இருந்தது. இந்த சின்ன பையன் சைக்கிளில் மேலெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் கூத்து பார்க்க போயிட்டோம். எனக்கு இந்த வரைக்கும் கூத்துலாம் நான் பார்த்தது கிடையாது. இவங்க ஊரில் ஃபஸ்ட் டைம் நான் போகிறது. அதுவும் இவங்களாம் பார்ப்பாங்க சின்ன வயசுலேருந்து, நான் பார்த்ததில்ல. கூத்து பார்க்க போகணும். அதுக்கப்புறம் இவங்க அம்மக்களெல்லாம் பண்ணிவிட்டு எல்லாரும் பாய் போட்டு பேனர்லாம் போட்டு படுத்துட்டு இருந்தாங்க. எனக்கு தெரியாது, ஆனால் நானும் இவங்க போட்ட இடத்துல போய் உட்காந்துட்டு இருந்தேன். கூத்துலாம் பார்த்தா ஃபஸ்ட் டைம் நிறைய மேக்கப்லாம் போட்டு நம்ம நேருக்கு நேராக ஆக்டிங் பண்ணுறாங்களா, அது பார்க்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஃபஸ்ட் டைம் ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு பிடிச்சிருந்தது. கொஞ்சம் ரொம்ப அசிங்கமாக பேசினாங்க, அதுதான் எனக்கு பிடிக்கல. மற்றபடி இந்த பட்டாசு வெடித்தது சூப்பராக இருக்குங்க. எல்லாமே நாட்டு வெடி. நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு. நம்மலாம் பட்டாசு வெடிக்கிறதுலாம் வேஸ்ட்டுன்னு தோணுச்சு. அப்புறமா சாமி வந்தது, பார்த்தோம், செம என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. கடைசியில் அங்கே எல்லாருமே ஊருக்கு கிளம்பிட்டோம். இவர் தான் இந்த கதையோட ஹீரோ. எங்களை ட்ராப் பண்ண வந்தார். யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான்
பார்த்தியோட அவங்க அம்மாவோட தங்கச்சி ஹஸ்பண்டு. அதுவும் இல்லாமல் இந்த ஊர்லேருந்து நாங்கள் கிளம்புறதுக்கு வரத்துக்கே இவர் தான் காரணம். இவருக்காக தான் நாங்கள் வந்தோம். ஓகே, ஒரு வழியாக செம்ம இவங்க ஊரில் என்ஜாய் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். அப்புறமா இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான்